இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்பியோட்ரிக் நேச்சர் ஆஃப் த மாலிக்யூல் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஆம்பியோட்ரிக் நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாலிக்யூலால சம்டைம்ஸ் ஆசிட்டாவும் பிஹேவ் பண்ண முடியும். சம்டைம்ஸ் வந்து பேஸாவும் நம்ம பிஹேவ் பண்ண முடியும். அது மாதிரி டியூவல் நேச்சர் இருக்கக்கூடிய மாலிக்யூல பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the species H2O அப்புறம் பார்த்தீங்கன்னா பைகார்பனேட் அண்ட் பார்த்தீங்கன்னா பைசல்ஃபேட் அண்ட் அமோனியா கேன் ஆக்ட் அஸ் வந்து போத் பிரான்ஸ்ட் ஆசிட்டாவும் ஆட் பண்ண முடியும், பேஸாவும் ஆட் பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல பிரான்ஸ்ட் ஆசிட் அண்ட் பேஸ்னா என்னது? பிரான்ஸ்ட் தியரி படி நமக்கு பார்த்தீங்கன்னா ஆசிட்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹச் ப்ளஸ் வந்து டொனேட் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ என்ன ஆகுது? ஹச்ஏ வந்து நமக்கு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஹச் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து டொனேட் பண்ணுது. அப்போ என்ன சொல்றாங்கன்னா ஹச்ஏன்றது வந்து ஆசிட். இதே இது ஏ மைனஸ் மாலிகுலர் நம்ம என்ன பண்ண முடியும்? ஹச் ப்ளஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஹச் ப்ளஸ் வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். அப்போ நம்ம அது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ட் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹச்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட், ஏ மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ். இதான் நமக்கு வந்து கான்செப்ட். அப்போ பிரான்ஸ்டன் தியரி படி ஹச் ப்ளஸ் டொனேட் பண்ண அது ஆசிட், ஹச் ப்ளஸ் அக்செப்ட் பண்ண அது பேஸ். ரெண்டுமே ஹச் ப்ளஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஹச் ப்ளஸ் நம்ம புரோட்டான் வந்து சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வாட்டர் மாலிகுல் நமக்கு என்ன ஆகும்? அது ஹச் ப்ளஸ் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா OH மைனஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். கரெக்டா? அப்போ இது நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அது ஆசிட்டா வந்து பிஹேவ் பண்ணியிருக்குது. ஏன்னா ஹச் ப்ளஸ் டொனேட் பண்ணியிருக்குது. இது நமக்கு அதுக்கான கான்ஜுகேட் பேஸ் அப்படின்றாங்க. இதே அது ஹச் ப்ளஸ் நம்ம அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? H3O பிளஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா? இதை நம்ம என்ன சொல்லணும்னா கான்ஜுகேட் ஆசிட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா பைகார்பனேட். இப்போ பைகார்பனேட் நமக்கு கிடைக்குது HCO3 மைனஸ் வந்து இருக்குது. அப்போ இது நமக்கு H பிளஸ் டொனேட் பண்ணிச்சுன்னா நமக்கு என்ன வரும்? CO3 2 மைனஸ் வந்து நமக்கு வந்து மாறிடும். ஏன்னா இன்னொரு H பிளஸ் வந்து நமக்கு வந்து டொனேட் பண்ணிடுச்சு. அதே H பிளஸ் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டா நமக்கு என்ன வரும்? H2CO3 கார்போனிக் ஆசிடா வந்து நமக்கு வந்து மாறும். ஓகேவா? அப்போ நமக்கு இது என்ன ஆகுது? H பிளஸ் அக்செப்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது, H பிளஸ் டொனேட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? HSO4 மைனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது H பிளஸ் டொனேட் பண்ணிச்சுன்னா நமக்கு என்ன வரும்? SO4 2 மைனஸா வந்து மாறிடும். அதே H பிளஸ் நமக்கு அதை அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா H2SO4 சல்ஃபூரிக் ஆசிட் வந்து மாறும். அப்போ HSO4 ஆல H பிளஸ் டொனேட் பண்ண முடியும், H பிளஸ் நமக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்கன்னா அமோனியா. இப்போ அமோனியா நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு H பிளஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா அப்போ என்ன பார்த்தீங்கன்னா NH2 மைனஸா வந்து நமக்கு வந்து மாறும். இதே ஒரு H பிளஸ் நமக்கு அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா NH3ன்றது ஒரு H பிளஸ் எடுத்துட்டு NH4 பிளஸ்ஸா வந்து நமக்கு வந்து மாறும். அப்போ இந்த மாதிரி மாலிகுலாம் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் நேச்சர் வந்து இருக்குது. அதால H பிளஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியும், H பிளஸ் வந்து நமக்கு வந்து டொனேட் பண்ணவும் முடியும். இது வந்து டியூவல் நேச்சர், ஆம்பியோட்டிக் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரான்சன் தியரி படி ஒரு மாலிகுல் வந்து டியூவல் நேச்சர், அதாவது ஆம்பியோட்டிக் நேச்சர் வந்து இருக்குன்றதை இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.